ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இணைந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டோ. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், பட்ட பாடெல்லாம் வீணா போயிடுச்சுத, எவ்வளவுதான் நான் பாடுபடுறது, இத்தனை நாட்கள் நான் உழைத்த உழைப்பு வீணா போயிடுச்சுது, நான் எடுத்த எல்லா வித முயற்சிகள் வீணாய் போயிட்டு, பிரயாசங்கள் எல்லாம் யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இந்த வார்த்தை அழகாக சொல்கிறது, பட்ட பாடுகள் வீணாய் போவதில்லை. பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், என்னென்னா அவங்களுடைய ஆரம்பம் மிகவும் அழகாக இருந்தது. ஆவியிலே ஆரம்பித்தார்கள், ஆனால் இடையிலே தடுமாற்றம், மாம்சத்திற்குள் போகும் பொழுது நீங்க பட்ட பாடெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதெல்லாம் வீணாய் போயிட்டோ, அந்த பிரயாசங்கள் எல்லாம் வீணாய்ப்பட்டீங்களோ, வீணாக்கிட்டீங்களோ, நோ, அதுக்கு பிரதிபலன் உண்டு. அதனால இன்னும் சோர்ந்து போகாம மாம்சத்துக்குரிய காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியத்திற்கு வாங்கல் என்று சொல்லி அங்கே தன்னுடைய நிருபத்தை அவர் எழுதுகிறார். யோசித்து பாருங்கள், அநேக நேரம் அப்படித்தான். ஆரம்பம் நல்லா இருக்கும் அநேக இடத்துல, ஆனா அப்ப அப்படியே மாறி போயிடுவாங்க. பூமிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் நம்முடைய ஓட்டம் முடிக்கப்பட வேண்டும். மாம்ச பிரகாரமே வாழ்ந்து மாம்ச பிரகாரமே மறிப்போம் என்று சொன்னால் மறுமைக்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நாம், ஆண்டோட பிள்ளைகளாய் மாறின நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், கடைசி வரை அவரை விட்டு விலகாமல் அவருக்காகவே, அவரோடு இருந்து அவருக்காக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தால் அதுதான் மேன்மையான ஒன்று. இன்னைக்கு பட்ட பாடுகளை நினைத்து இப்படி ஆயிடுச்சு, வீணா போயிடுச்சு இல்ல, அதற்கு பிரதிபலனை நிச்சயமா கர்த்தர் கொடுக்கிறார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ வீணாய் பாடுபடுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொன்றும் ஆண்டவர் தமது கணக்கில் வைக்கிற அவருடைய கண்கள் பார்க்கிறது. பிரயாசங்களை ஒன்றும் அவர் அற்பமாய் அலட்சியமாக அப்படியே தூக்கி போடுகிறவர் அல்ல. கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட மலைப்பாங்கான பகுதி, அதுல ஒரு சின்ன கிராமம் இருக்குது. வாழ்கிற ஜனங்கள் அந்த அளவு நாகரிகம் எடுத்துக்கொண்டாலும், படிப்பு எடுத்துக்கொண்டாலும், மற்ற காரியங்களிலும் முன்னேற்றத்தை கண்டவர்கள் அல்ல, பின்தங்கிய ஒரு நிலைமையில இருக்கிறவர்கள். அவள் மத்தியில எப்படியாவது போய் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும். ஒரு கணவனும் மனைவியும் மிஷினரிகளா போறாங்க. அங்கே போய் தங்கி அங்க அந்த ஜனங்களுடைய தேவைகள், அவங்க காரியங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க, அதற்கான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திடீரென்று அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷ காய்ச்சல் 2 பேருடைய உயிரையும் வாங்கிவிட்டது, மரித்து போய்விட்டார்கள். 2 பேரும் மரித்த பின்பு அங்க யாருமே போறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயம். இரவு நேரத்துல ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு நபர் அப்படியே அந்த தெருக்கள் வீதி வழியா அப்படியே நடந்து போகிறத பார்க்கறனால சீக்கிரமாவே கதவை பூட்டி படுத்துருவாங்க, வெளியே யாரும் வரமாட்டாங்க. இது பல நாட்கள் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் இன்னொரு டீம் அங்க போறாங்க ஊழியத்து நிமித்தமா. அங்க போய் ஏசாமியுடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தை போடுறாங்க பெரிய ஸ்கிரீன்ல. இந்த பகுதியில் இருக்க ஜனங்கள்லாம் வந்து பாக்குறாங்க. கல்வாரி பாதையில கடந்து போன பாதை ஜீவனை கொடுத்தது, மீண்டும் உயிரோடு இருந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கு காண்பிக்கப்பட்ட அந்த ஒயிட் கலர் டிரெஸ்ல இயேசுவை போல அந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஒரு விதமான ஒரு இது. இப்பதான் முடிஞ்ச உடனே கேட்கறாங்க, இது யார் இந்த படத்துல, இவர் தான் ஏசுன்னு சொல்றீங்களா? இதே மாதிரி இருக்கிறவர் தான் நைட் எங்களுடைய வீதிகள்ல தெருக்கள் அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு நிழல் மாதிரி ஒரு காரியத்தை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதன் மூலமாக அந்த போன அந்த மினிஸ்ட்ரி டீம் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. அதோடு மட்டுமல்ல, அங்கே நடந்த 2 மிஷினரிகள் வந்து தங்களுடைய ஜீவனை இங்கு கொடுத்தாங்க. இறக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுது. அவங்க சொன்ன உடனே அவங்க பட்ட பிரயாசங்கள் வீணாய் போகல. அவங்க 2 பேர் ஓட்டத்தை முடிச்சிட்டாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் உங்க கிராமத்துல உலாவுகிறார், உங்க இடத்துல இருக்கிறாரு. அந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துச்சுது. வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இருள் மாறிச்சு, இந்த கிராமமே புதுப்பிக்கப்பட்டுருச்சுது. முழு கிராமம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகள் படித்து இன்னும் கல்வியில தேறினவர்களாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். எல்லாவித வசதிகளும் அங்க உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுது. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுது. நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம், 2 பேர் போனாங்க, ஒண்ணுமே நடக்கல, அவங்க உயிர் தான் போச்சு. இல்ல, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தான் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணின தியாகங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. அன்று இயேசு தன்னை பலியாய் கொடுத்தார், பின்பு அப்போஸ்தலர் தங்களை பலியாய் கொடுத்தார்கள். பாருங்கள், இன்னைக்கு அதனால்தான் ஆண்டுடைய வார்த்தை உலகமெங்கும் போயிருக்கிறது. ராஜ்யம் உலகமெங்கும் இன்னைக்கு கற்றை எழுப்பப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய நாமம் மகிமைப்படுது. இன்னும் இது பெருகும், ஏழ்கைகள் விரிவாகும். ஏனென்றால் சிந்தின ரத்தம், பட்ட பாடுகள், இயேசுவுக்காக ஓடின ஓட்டங்கள் ஒன்று வீணாய் போகாது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்களும் பாடுகளின் பாதையில் கடந்து போகலாம், அவைகள் வீணாய் போவதில்லை. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நிறைந்த நாட்கள்ல பட்ட பிரயாசம் வீணாய் போயிச்ச,
எடுத்த உழைப்பு வீணா போயிடுச்சுத, எடுத்த முயற்சிகள் எல்லாம் கெட்டு போயிட்ட, இனி என்ன செய்வதுன்னு அங்கலாய்க்கிற பிள்ளைகளை தைரியம் கொடுத்து இல்லை, வீணாய் போவதில்லை, அதற்கு பிரதிபலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே. அந்த பிரதிபலனை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளட்டும். ஊழியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக, நீதியின் நிமித்தமாக கஷ்டப்படுகிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூர்ந்து எவ்வளவு காலம் தான் உண்மையாக இருப்பது, உண்மையாக இருக்க இருக்க எனக்கு பாடுகள் தான், உத்தமமா இருக்க இருக்க எனக்கு வேதனைகள் தான் சொல்லுகிற பிள்ளைகளை நீ தைரியம் கொடுத்து தங்கள் பணிகளிலே உண்மையா இருக்கிற பிள்ளைகள், தங்கள் வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, போகிற பாதைகளிலே, செயல்களிலே, பொறுப்புகளிலே இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்து அதன் மேன்மை பெற்றுக்கொள்ள செய்யுங்க. தொடர்ந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக எழுந்து காரியத்தை நடப்பிக்க உதவி செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலை பார்த்து பின்வாங்காதபடி முன்னேறி சொல்ல அனுக்கிரகம் பண்ணுங்க. துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரே சார்ந்து கொள்ளுங்க. பாடுகள் நிமித்தமா ஆண்டவருக்கு செய்கிற பணியை நிறுத்தி விடாதீர்கள். பாடுகள் நிமித்தமாய் உண்மையா இருக்கிறத விட்டு விடாதீர்கள். உறுதியாய் நின்று பாருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னது போல துணை நின்று கர்த்தர் செய்கிற காரியத்தை உங்கள் கண்கள் மட்டுமல்ல, சமுதாயமே பார்க்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.